1950ல ஏர் இந்தியாவை சேர்ந்த ஒரு பயணிகள் விமானம் மும்பையிலிருந்து லண்டனுக்கு புறப்பட தயாராயிட்டு இருந்தது. மும்பையிலிருந்து லண்டன் ரொம்ப லாங் ஜேர்னின்ற காரணத்தினால அது முதல்ல மும்பையிலிருந்து எஜிப்ட்ல உள்ள கைரோக்கு போகும். திருப்பி எஜிப்ட்ல உள்ள கைரோல இருந்து சுவிட்சர்லாந்துல உள்ள ஜெனீவாக்கு போகும். அங்கிருந்து அதோட ஃபைனல் டெஸ்டினேஷனான லண்டனுக்கு போய் சேரும். ஏரோப்ளைன் எல்லா ப்ரீ செக்ஸும் முடிச்சதுக்கு அப்புறமா பைலட்ஸும் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நல்லபடியா அந்த ஏர் இந்தியா விமானம் மும்பையில இருந்து கைரோக்கு கிளம்புது. கைரோக்கு நல்லபடியா ரீச்சும் ஆயிடுச்சு. திருப்பி அங்க இருந்து அந்த விமானம் சுவிட்சர்லாந்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது நடுவுல அந்த விமானத்தோட தொடர்பு ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் கிட்ட இருந்து கட் ஆகுது. 1950கள்ல இந்த மாதிரி தொடர்பு கட் ஆகுறது ஒரு 2 நிமிஷம் இல்ல 5 நிமிஷத்துக்கு நார்மல் தான். பட் அதுக்கப்புறமா திருப்பி அந்த ஏரோப்ளைன் வந்து ஏர் டிராபிக் கண்ட்ரோலரோட கனெக்ஷனுக்கு வந்துடும். பட் இந்த பிளைனை பொறுத்த வரைக்கும் அரை மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, இந்த பிளைன் திருப்பி ஏர் டிராபிக் கண்ட்ரோலரோட கனெக்ஷன்ல வரவே இல்லை. மாறா அது ரேடாரை விட்டே மறைஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி கான்டாக்ட் கட் ஆனதுக்கு அப்புறமா ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஓகே இந்த பிளைனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா அப்படின்னு ஒரு சைடு யோசிச்சுட்டு இருந்தாலும் இன்னொரு சைட்ல எப்ப வேணாலும் இந்த பிளைன் வந்து தரையிறங்கலாம்னு சொல்லி அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு மிஞ்சினது ஏமாற்றம் மட்டும்தான். அந்த பிளைன் 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, அது தரை இறங்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க வந்து உடனே சர்ச் டீமுக்கு வந்து அலர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிளைனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இதே மாதிரி இன்னொரு பிளைனுக்கும் நடந்திருக்கு. 1950ல இருந்து ஒரு 16 வருஷம் கழிச்சு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே இடத்துல அதே சுவிட்சர்லாந்துக்கு போகக்கூடிய ஒரு ஏர் இந்தியா ஏரோப்ளைனுக்கே இந்த விபத்து நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல ஏதாவது மர்மம் இருக்கா, இல்ல இந்த ஏர் இந்தியா பிளைட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல பைலட்ஸ்னால வந்துட்டு ஏதாவது பிரச்சனையாச்சா, இல்ல அந்த பிளைன்ஸ் வந்து வேற ஏதாவது மர்மமான முறையில ஆக்சிடென்ட் ஆச்சா, இல்ல விபத்துக்கு உள்ளாச்சா, இல்ல கண்டுபிடிக்கப்பட்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரணும் அப்படின்னா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் என்ன அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த காலத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமா லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஏரோப்ளைனோட மாடல் தான் லாக்ஹீட் L749A சொல்லப்படுற ஒரு வகையான ஏரோப்ளைன். இதுக்கு 4 ப்ரொப்பல்லர் இன்ஜின்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஏரோப்ளைன் தான், இந்த வகையை சேர்ந்த ஒரு ஏரோப்ளைன் தான் வந்துட்டு நவம்பர் 3ஆம் தேதி 1950 அன்னைக்கு வந்துட்டு மும்பைல இருந்து லண்டனுக்கு கிளம்பிட்டு இருந்த ஏர் இந்தியாவோட 245 அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ஏரோப்ளைனா இருந்திருக்கு. இந்த ஏரோப்ளைன்ல 40 பேசஞ்சர்ஸ் அண்ட் 8 க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப லாங் ஜேர்னின்ற காரணத்தினால இது ஃபர்ஸ்ட் மும்பைல இருந்து எஜிப்ட்ல உள்ள கைரோக்கு போகும். திருப்பி கைரோல இருந்து சுவிட்சர்லாந்துக்கு போகும். ஸோ சுவிட்சர்லாந்துக்கு போற வழியில தான் இந்த பிரச்சனை வருது. எஜிப்து கைரோல இருந்து சுவிட்சர்லாந்துக்கு போகிற வழியில பைலட்ஸ் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அவங்க போயிட்டு இருக்க வழியில வந்துட்டு வெதர் ரொம்பவே மோசமா இருக்கு, ரொம்பவே மேகங்கள் வந்து பனிமூட்டத்துல இருக்கிறத அவங்களால நோட் பண்ண முடியுது. இந்த ஏரோப்ளைன் வந்துட்டு பிரான்ஸுக்கும் இட்டலிக்கும் நடுவுல உள்ள மாண்ட் பிளாங்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலையை கடந்து தான் சுவிட்சர்லாந்துல உள்ள ஜெனீவாக்கு போய் சேர முடியும். ஏடிசிக்கு ஒன்ஸ் வந்து அந்த ஃபிளைட் ரேடார் விட்டு மறைஞ்சதுக்கு அப்புறமா சர்ச் டீம்ஸ் அலர்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அவங்க கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த லொகேஷன் எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாண்ட் பிளாங்க்னு சொல்லப்படுற பிரான்ஸ்க்கும் இட்டலிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த மாண்ட் பிளாங்க்னு சொல்லப்படுற அந்த மலையோட லொகேஷன் தான் காட்டுச்சு. இந்த இன்சிடென்ட் நடந்தது நவம்பர் மாசம்ன்ற காரணத்தினால அந்த மலை ஃபுல்லாவே பனிகளால மூடப்பட்டு இருந்தது. ஸோ இது வந்து சர்ச் டீமுக்கு இன்னுமே ஒரு பெரிய சவாலா அமைஞ்சது. ரொம்ப கடினமா தேடி பார்த்தாலும் அந்த ஏரோப்ளைனுக்கு என்ன ஆச்சு, எங்க இருக்கு அப்படின்றத அவங்களால கண்டே பிடிக்க முடியல. கஷ்டப்பட்டு 2 நாளா தொடர்ந்து தேடினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த பனிகளுக்கு நடுவுல சில பாகங்கள் கிடைக்குது. அண்ட் அந்த ஏரோப்ளைனோட மெயின் பார்ட்ஸ், அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே பனிகளுக்குள்ள வந்துட்டு மறைஞ்சிருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்கன்றத அவங்களால தெளிவா கண்டுபிடிக்க முடியல. அண்ட் எல்லா டிராவலர்ஸும் எல்லா பேசஞ்சர்ஸும் கண்டிப்பா இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. எதனால இந்த விபத்து நடந்திருக்கும்? அந்த பைலட்ஸ் விபத்து நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ் கூட கனெக்ஷன்ல தான் இருந்தாங்க. எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் இல்ல, எந்த ஒரு ஃபெயிலியரும் இல்ல, ஏரோப்ளைன் நல்லா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனையா இருக்கும், எதனால இந்த விபத்து நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லார் மத்தியில இருந்துச்சு. ஆனா அவங்க யாருனாலையுமே ஒரு தெளிவான பதில் வந்து கொடுக்க முடியல. ஏன்னா 1950கள்ல வந்துட்டு இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எதுவும் இல்ல. அதனால அவங்க வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட்க்கு இதுதான் ரீசன் அதுதான் ரீசன் ஸ்பெசிஃபிக் பண்ணி யாருனாலும் எதுவும் சொல்ல முடியல. பட் நிறைய விஷயங்கள் யூகிச்சாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம்.
கிட்டத்தட்ட 15,300 அடியில பறந்துட்டு இருக்கும்போது தான் இந்த ஏரோப்ளைன் நேரா போய் மலையில இடிச்சு அது வந்து ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாயிருக்குன்றது தெரிய வருது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அப்போ வந்து வெதர் ரொம்ப மோசமா இருந்திருக்கு அப்படின்றத வந்து பைலட்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு வந்துட்டு என்ன விஷயம் கணிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, வெதர் ரொம்ப மோசமா இருந்த காரணத்தினால பனிகளும் வந்துட்டு மேகங்கள் மாதிரியே ரொம்ப வெள்ளையா தான் தெரியும். ஸோ பைலட்ஸுக்கு வந்து சரியா விஷன் கிடைக்காம பனிகளை வந்து மேகம் நினைச்சு வந்து அதுல போய் இடிச்சிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட், இந்த விபத்துக்கு வந்துட்டு மெயின் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்மளுக்கெல்லாம் தோன்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த பைலட்ஸுக்கு வந்து கண்டிப்பா அவங்க எவ்வளவு ஒரு ஆல்டிடியூட்ல பறந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். அண்ட் அந்த மலையோட உயரம் என்னன்றதும் தெரிஞ்சிருக்கும்னு. பட் இது வந்து 1950ல நடந்தது. 1950களில் பைலட்ஸ் மெயினா நம்பி இருந்த ஒரு விஷயம் ஆல்டிமீட்டர் தான். ஆனா அந்த ஆல்டிமீட்டரும் வந்துட்டு சில மோசமான வெதர்ஸ் இருக்கும்போது அந்த ஆல்டிமீட்டர்ஸ் தப்பா ரீடிங்ஸ் காட்டக்கூடும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஸோ அதனால பைலட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அவங்க வந்துட்டு மலைக்கு மேல பறந்ததா நினைச்சிட்டு மலைக்கு நேரா போய் இடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விபத்து நடந்து ஒரு 16 வருஷம் கழிச்சு அதே மான்ட் பிளாங்க்ன்ற மவுண்டைன்ல ஏர் இந்தியாவை சேர்ந்த 101 சொல்லப்படுற ஒரு விமானம் விபத்துக்கு உள்ளாச்சு. இந்த விமானங்கள் விபத்துக்கு உள்ளாகிறதுக்குரிய மெயின் காரணம் என்னன்னு சொல்லப்பட்டுச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய மோசமான வெதர் தான். இது வந்து பெரும்பாலானோர் சொன்னாலும் இதை ப்ரூவ் பண்ற மாதிரி எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. ரொம்ப வருஷமா வந்து இந்த 2 ஏரோப்ளைனுமே அந்த மான்ட் பிளாங்க்னு சொல்லப்படுற பனிமலைக்குள்ள புதஞ்சுதான் கடந்துச்சு. வருஷங்கள் ஆக ஆக அந்த பனிமலைகள் உருக இந்த ஏரோப்ளைன்ஸோட இன்ஜின்ஸ் அண்ட் மெயின் பார்ட்ஸ் எல்லாமே ஒன்னா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுல ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட் ஒரு சைட்ல இருந்தாலும் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா, பனிமலைகள் உருகுனது. நம்ம அந்த காலத்துல ரொம்பவே வந்துட்டு என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதனாலதான் வந்து பனிமலைகள் நார்மலா இருக்கிறது வருஷங்கள் கடக்க அது உருக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி உருகுறதுனாலதான் இந்த ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே வெளியில தெரிஞ்சு இந்த ஏரோப்ளைன்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு இந்த மாதிரி விபத்து நடக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளோட ஏரோப்ளைன் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஒரு ஏரோப்ளைன் ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துல போய் இறங்குற வரைக்குமே நம்ம நிறைய ரேடார்ஸ் வச்சு அந்த ஏரோப்ளைன்ஸை வாட்ச் பண்றோம். அண்ட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னா எல்லாமே நம்மளால சீக்கிரமா ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜிஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ இருக்கிற ஏரோப்ளைன் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ஏரோப்ளைன் ஒரு மலை மேலேயோ இல்ல கடல் மேலேயோ பறந்துட்டு இருக்கும் போது அது எவ்வளவு தூரத்துல பறக்கணும், எவ்வளவு ஹைட்ல பறக்கணும், அண்ட் அது எவ்வளவு தூரத்துக்கு அந்த கடல் இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு அந்த மலை இருக்குன்ற துல்லியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த நேவிகேஷன் சிஸ்டம் பைலட்ஸ்க்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாத நம்மளுக்கு இப்போ ஆட்டோ பைலட் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் ஆயாச்சு. என்னதான் வந்து ஒரு சைட்ல நம்ம வந்து ஏரோப்ளைன் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு, ஏரோப்ளைனோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து பயங்கரமான ஒரு growth பார்த்திருந்தாலும் அன்னைக்கு நடந்த அந்த ஏர் இந்தியாவோட விபத்து, அதில் டிராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்ன்றது நம்மளால மறுக்க முடியாது. இந்த ஏர் இந்தியாவோட 245 and 101 கதையை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்மளோட ஏரோப்ளைன் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்றோம். பட் ஆனா ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய தோல்விகள் இருக்கும். அந்த தோல்விகள்லாம் வந்து இந்த ஆக்சிடென்ட்டை நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். ஏரோப்ளைன் இண்டஸ்ட்ரி இவ்வளோ பெரிய growth அடையிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பேரோட சாக்ரிஃபைஸ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைச்சேன். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இது மாதிரி நான் வேற ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்க. அண்ட் மறக்காதி வாசிக்க என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me, Vasikya Enraj. Bye bye, take care, keep smiling.